ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் எதுவுமே நாங்கள் முடிவு பண்ணுறது கிடையாதுங்க. எல்லாமே திங்க் டேங்க். நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி, ஃப்ளெமிங் அண்ட் நம்மளுடைய ருத்துராஜ் கெய்க்வாட் 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆளவிடுங்க சாமி அப்படின்ற மாதிரி மைக் ஹசி அவர்கள் இன்றைக்கி அவருடைய ஸ்பீச்சில் பேசியிருக்காரு. ஆமாம், ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இந்த முறை வரலை. முதல் மேட்ச் முடிஞ்சவொடனே எரிக் சிமன்ஸ் அவர்கள் அனுப்புனார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைக் ஹசி அனுப்பியிருக்கிறாரு. நாளைக்கு யார் அனுப்புவார்ன்றது தெரியல. ஸோ அவர் வந்து இப்போத்துக்கு வரது கிடையாது. நீங்களாம் பேசுங்கப்பா, எல்லா நாள் நானே போய் என்னத்தை பேசுகிறது, அவங்க வேறு துருவி கேட்குறாங்க. தோக்கும்போது வேணால் ஏதாவது நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஜெயிச்சு தானே இருக்கிறான், ஜாலியாக நீங்களே போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அனுப்பிட்டு இருக்கிறார். இதில் நம்மளுடைய மைக் ஹசி கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா செம்மையாக விளாண்டுக்கிறாரு, அவர் எப்படி சொல்லுங்கள், நீங்கள் தான் எதனா சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுக்காக நான் தான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் பாராட்டுறது நான் உங்களை பாராட்டுறேன், கண்டிப்பாக நல்ல விஷயம் தான், சூப்பர். பட் இருந்தாலும் அவர் வந்து ஹி குரூ ஆன் இஸ் கான்ஃபிடன்ஸுங்க. அவரே வந்து அவருடைய நம்பிக்கையில் பாத்திரமாக மாறிக்கிட்டு இருக்கிறாரு. இட்ஸ் மோர் அபவுட் ஹவு வி ஹெல்ப் ஹிம் பிளே ஹிஸ் பெஸ்ட். நாங்கள் பண்ண வேண்டியதான் என்ன அப்படின்னா, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேப்பா, நீ உன்னோட பெஸ்ட்டை விளாட்றதுக்கு நாங்கள் என்ன வகையில் உதவி பண்ணுறது அப்படின்றத கேட்டு அதை மட்டும் தாங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாம் அவருடைய செயலுங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து உங்கள் டீமுடைய அணுகுமுறையே வந்து நல்லா வித்தியாசமாக மாறி இருக்குதா, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைங்க, நல்ல கேம் மூடில் இருக்கிறோம், அவ்வளோதான். எல்லா கேமையுமே வந்து நீங்கள் பர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியாது. எந்த கேமையுமே எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இது இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா ஏரியாஸ்லையும் இன்னுமே இருக்குது. பட் நல்ல விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கன்ஃபார்மாக அஜிங்கியாவோட கேட்ச் ஆகட்டும், அன்றைக்கி விராட் கோலியை அவுட் பண்ணார், இன்றைக்கி நம்ம டேவிட் மில்லர் அவுட் பண்ணியிருக்கிறார். ஸோ அஜிங்கியாவோட 2 மேட்ச்லேயுமே வந்த கேட்சுங்கிறது குரூஷியலான கேட்சாக இருந்திருக்குது. நம்மளோட பிக் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெத் பவுலிங்கில் தாங்க. ஏன்னா ஃபிஸ் அவர்கள், நம்மளுடைய முஸ்தபிசூர், அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலராக நமக்கு வேணும். கொஞ்சம் கூல் அண்டர் ப்ரெஷர் என்ன தான் இருந்தாலும் அதுக்கு கூலாக அதில் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நாங்கள் பிளான் போட்டோம். அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்ட ஆக்ஷனில் கிடச்சது தான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் முஸ்தபிசூர். ஸோ அவர் வந்து ரொம்ப உண்மையாகவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. இன்னொன்று இம்பேக்ட் பிளேயர் வந்துட்டு டெப்த் பேட்டிங் கொடுக்குது நமக்கு. ஸோ வந்து 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பரில் மகேந்திர சிங் தோனி விளாட்றாருன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ டெப்த் நமக்கு கிடைக்குதுன்னு. இம்பேக்ட் பிளேயர் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் டெப்த்து போகுது பேட்டிங்கில். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கேமிங்கில் உதவுது, அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன இவர். அடுத்த கேம் பற்றி என்னங்க முடிவு பண்ணிக்கிங்கன்னு கேட்டதுக்கு, சத்தியமாக நான் இன்னும் முடிவு பண்ணலைங்க. அதுக்கு அந்த ஊர் பேர் தான் விசாகா எனது புரியல எனக்கு அப்படின்றாரு இவர். ஊர் பேரே தெரியலையா அப்படின்றதுக்கு, ஆமாங்க அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் அன்ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் அப்படின்னு. அன்ப்ரிப்பேர்டாகவே 2 மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் யோசிக்க எல்லாம் ஆண்டவன் செயல் தம்பி அப்படின்ற மாதிரி மைக் ஹசி முடிச்சிட்டார். ஸோ மைக் ஹசி வந்து வி காட் என்ஜாய் டுடேஸ் கேம், இன்றைக்கி மேட்சை என்ஜாய் பண்ணணும், அடுத்து என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ரோல் தெரியுங்க. நான் வந்து சிக்கன் ரோல், நீ பன்னீர் ரோல், நீ வந்து எக் ரோல் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி வச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் அவங்க வேலையை சரியாக பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு நமக்கு ஈஸியாகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சிஎஸ்கேடைய பேட்டிங் அப்ரோச் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இட்ஸ் அ டைரக்டிவ் ஃப்ரம் ஃப்ளெமிங். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ளெமிங் சொன்னதுங்க. இந்த அட்டாக்கிங்காக ஆடுறது, வேகமாக அடித்து ஆடுறதுங்கிறது வந்து ஃப்ளெமிங் அவர்கள் சொன்னது தான். அவர் வந்து புஷ் பண்ணி ஆடுங்க, ஃபாஸ்ட் கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக எல்லா பேட்ஸ்மேனுக்கும் கொடுத்துட்டாரு. அவருடைய ஐடியா இப்படி தான் ஆடணுன்ற அவரோட பிளானை போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதுபடி தான் எல்லாமே போகுது. ஸோ அது வந்து அவரோட கிரெடிட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது டூபே பற்றி கேட்ட உடனே, டூபே வந்து அவருடைய ஷார்ட் பால் வீக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அவர் ஷார்ட் பாலில் வீக்குன்னு. ஆனால் அவர் வீக்ஸாக மந்த்ஸாக உட்காந்து அவ்வளோ நாள் மணிக்கணக்காக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டாக தன்னை இன்னும் நல்லா பெட்டர் பண்ணியிருக்காரு இப்போ அவர். ஸோ அதனால் அதுக்கே அவருக்கு வந்து அந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் அந்த ஸ்கில்லை பெட்டர் பண்ண அவர் ட்ரை பண்ணதுக்கே நம்ம வந்து அவரை பெருசாக வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து கேட்குறாங்க, சிஎஸ்கேவுடைய ஃபீல்டிங் பற்றி சொல்லுங்கள், எப்படிலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி இம்ப்ரூவைஸ் ஆகிருக்குது, நிறைய பார்க்கும்போது சூப்பரான டைவ் கேட்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க வி கேன் கீப் இம்ப்ரூவிங். எதுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஃபுல்லாலாம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்துலேயும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு 10-15 ரன் இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருக்கலாம். நான் இந்த 210 ரொம்ப கம்மி அப்படின்பேன். நான் கொஞ்சம் கிரீடி, எனக்கு வந்து இன்னும் அடிச்சிருக்கலாம் தான் தோணும். ஸோ அதனால் பட் அவுட் ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல்டரை ப்ளேஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ டேவிட் மில்லர் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு தூக்கி அடிப்பார்ன்ற நம்பிக்கையில் பவுண்டரி லைனை ஒட்டி ஒரு லாங் ஆன் பிளேயரை நம்ம போடுறோம். ஆனால் என்ன ஆயிடுது, அவர் திடீர்னு டபுள் அடிக்கிறதுக்காக தட்டி விட்டு ஓடிடுறாரு.
அப்போது இல்லை தூரமாக நிற்கிற ஃபென்ஸ் கிட்ட நிற்கிற ஃபீல்டர் வந்து நடு கிரவுண்ட் வரைக்கும் வந்து டபுளில் தடுக்கணும், 2 ரன்னு போகாமல் அது சிங்கிளாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் அவ்வளோ தூரமாகிறது ஹெல்ப் பண்ணல. ஆனால் அதுக்காக அவர் நம்ம உள்ளே தூக்கி போட்டோம்னா டேவிட் மில்லர் தூக்கி வச்சுறாரு. அப்போ 6 லைனில் நின்று டைவ் அடிச்சு பிடிக்க முடியல. ஸோ இங்கே நிப்பாட்டுறதா அங்கே நிப்பாட்டுறா, இந்த மாதிரி ஃபீல்டிங்கில் சில குழப்பங்கள் இருக்குது. அதனால் அது வந்து நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஏதுன்னு அசஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக ரிஸ்வி பற்றி கேட்ட உடனே அது வந்து அவருக்கு ஒரு நேச்சுரல் எபிலிட்டிங்க, நேச்சுரல் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக அவர் அடிக்கிறார். ப்ராக்டிஸ்லாம் உச்சி கடாசுனுங்கிறார் அவர். ஸோ அதனால் நாங்கள் சமீர் ரிஸ்வியை வந்துட்டு பேக் பண்ணுறோம். அதனால தான் அவரை இன்றைக்கி மேட்ச் எடுத்தோம். அகைன்ஸ்ட் ரஷீத் கான் வந்த முதல் பால் ஐபிஎல் வரலாறில் தன்னுடைய முதல் பந்தை ரஷீத் கான் ஃபேஸ் பண்ணி அந்த 6க்கு பறக்க விட்றாருன்னா அப்புறம் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பாருங்கள். இப்போ இருக்கிற இளம் பசங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கிறதே கிடையாதுங்க. அந்த காலத்தில் நாங்களாம் அசி கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கடைசி கேள்வி, ஏன் தோனியை இறக்காமல் தோனியை 8ஆம் நம்பர் வரைக்கும் கொண்டு போயிட்டு நீங்கள் ரிஸ்வி இறக்குனீங்கன்னு கேட்டதுக்கு அகைன் அது வந்து திங்க் டேங்கில் எடுக்கிறது முடிவு தாங்க. அது தோனியோடைய முடிவு. அவங்க யோசிக்கிறாங்க. இந்த திங்க் டேங்கில் ஃப்ளெமிங், கெய்க்வாட் இவங்களாம் உட்காந்து பேசுவாங்க தோனியோட. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களாக வருது. ஸோ சமீர் ரிஸ்விட்ட அந்த நேச்சுரல் இன்டென்ட் இருக்கிறனால, அந்த 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 ஒரு எபிலிட்டி இருக்கிறனால அவரை நம்ம புஷ் பண்ணுவோம், அவரை ஆட வைப்போன்ற இவங்களோட பிளான் தான் அது. ஸோ அதனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மைக் அசி சொன்னதில் உங்களுக்குலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து சிஎஸ்கேயோட இந்த அப்ரோச் இந்த வருஷத்தில் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது உங்களுக்கு துங்கல் படம். ஓகே பாய். ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.